ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் போலவே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மேலே கடைக்கு தான் போயிருந்தேன். இந்த மந்த் க்ராசரி லிஸ்ட்டில் ஒரு சில ஐட்டம் மட்டும் விட்டு போச்சு. சரி, அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு. ரொம்பவே கம்மியான திங்ஸ் அப்படின்றனால கொண்டு வந்து எல்லாத்தையுமே உடனே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இனி லஞ்ச் வேலைகளுமே கடகடன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக அண்ட் குயிக்காக ஒரு ஒன் பாட்டில் செய்கிற மாதிரி ஒரு கிரேவி தான். அண்ட் நம்மளோட சேனல்லையுமே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வ்ளாகுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/2 கப் போல் பாசிப்பயிர் மட்டும் அலசி எடுத்திருக்கேன். அதோடையே ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 4லேருந்து 5 பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் மட்டும் ஊற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஃபைனலாக அந்த கிரேவிக்கு ஒரு குட்டி கடையல் மட்டும் கொடுத்துட்டு கடுகு வெங்காயம் தளிச்சு ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெல்த்தியான கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். அதை நெய் விட்டு சாப்பிடும்போது சொல்லவே வேணாம்.